ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். சுகிநிகேதனத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க. கடவுள் வாழ்த்து சொல்ல போகிறீங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம். சொல்லியாச்சா? வெரி குட். இன்றைக்கி என்ன பார்க்கணும்? இன்றைக்கி திருப்பாவை 23வது பாட்டும் திருப்பள்ளி எழுச்சியில் 3வது பாட்டும் பார்க்கணும். பார்த்தரலாமா? ஓகே. திருப்பாவை 23வது பாடல் பார்த்தரலாம். ஓகே. மாறி மலை முளைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதர்மா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இஞ்சனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோ ரெம்பாவாய். என்னடா இன்னைக்கு மியூசிக்லாம் வருது அப்படின்னு பார்க்குறீங்களா? அம்மா எழுப்பி நம்ம எந்திரிக்கலாம் உடனே என்ன பண்ணுவாங்க? அம்மா கோவமாக நம்மளே திட்டுவாங்கள்ல. ஆனால் ஆண்டாள் பாருங்கள் எவ்வளோ அழகாக எழுப்புறாங்க. கண்ணை எந்திரிக்கல அப்படின்னு உடனே கண்ணா உனக்கு ஒரே ஒரு கதை சொல்லட்டுமா? மழை காலம் வந்துருச்சுன்னா இந்த சிங்கமெல்லாம் என்ன பண்ணும்? குகையில் போய் தூங்கி எந்திரிச்சிட்டு அப்படியே மெதுவாக வெளியில் வரும். வெளியில் வந்து சுற்றியும் முற்றியும் பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணும்? அப்படியே உடம்பு அப்படியே சிலுத்து அப்படியே அனல் கக்கிற பார்வையில் அப்படியே பார்க்கணும். நாலு பக்கமும் திரும்பி பார்க்கும். அந்த மாதிரி நீ என்ன பண்ணுற? இன்னும் கோயிலேருந்து சீக்கிரமாக எந்திரிச்சு வந்து அழகாக அந்த சிம்மாசனத்தில் உக்காந்து நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறத எங்களுக்கு என்ன சொல்கிறது, நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறத எங்கள் வேண்டுதலெல்லாம் தெரிஞ்சு நீ நிறைவேற்றி வையே அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கம் வெளியில் வந்ததுமே என்ன பண்ணோம்? இன்றைக்கி என்ன வேலை இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கல. அதே மாதிரியே கண்ணனை எப்படி அழகாக கூப்பிட்டாங்க பார்த்தியா? சிங்கம் மாதிரி வெளியில் வந்து சிம்மாசனத்தில் உட்காந்து எங்களுடைய குறைகளெல்லாம் கேட்டு தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரகலாதன் கதை சொன்னால அதில் எப்படி ஜம்முன்னு நரசிங்க அவதாரமாக வந்தார், அந்த மாதிரி கண்ணன் வந்து என்ன பண்ண போகிறாரு? நம்மளுடைய கவலையெல்லாம் தீர்க்க போகிறாரு. தீர்த்துறாரு தானே? ஓகே. அடுத்து என்ன பார்க்கணும்? திருப்பள்ளி எழுச்சி 3வது பாட்டு பார்த்தரலாமா? கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு தேவ நர்சரி கலற்றாலினை காட்டாய் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இங்கே என்ன சொல்கிறாங்க? அப்பா மகாதேவா, திருப்பெருந்துறையில் இருக்கிற சிவபெருமானே, உங்களை யாராலும் புரிஞ்சிக்க முடியாது, ஆனால் எங்களால் புரிஞ்சிக்க முடியும். எப்படி? நம்ம எப்போவுமே அன்பாக சிவபெருமானை கூப்பிட்டோம்னா அவர் என்ன பண்ணுவார்? நாம் அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக அவர் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு உண்டானது, நம்மளுக்கு எது வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவார். அதனால் சிவபெருமானை யார் புரிஞ்சுருக்காங்க? நாம் தான் புரிஞ்சுருக்கோம். ஏன்னா நம்ம வேண்டுதலை கேட்குறவர் யார்? அவர் மட்டும்தான். நம்ம எப்படி கேட்டாக்கா அவர் கொடுப்பாருங்கிறது நம்மளுக்கு தெரியும்ல. அதனால் சிவபெருமானை புரிஞ்சவங்க யார்? நம்ம மட்டும்தான். அவர்கிட்ட போய் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? அழகான குயிலெலாம் கூவுது, கோழியெல்லாம் கூவுது, பறவையெல்லாம் கத்துது, சங்கெல்லாம் ஊதிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாத சூரியன் வந்த உடனே இன்றைக்கும் அது மட்டும் இல்லாத நிறைய வருது. ஆமாம் தானே? சரி. சூரியன் வந்த உடனே என்ன ஆகுது? நட்சத்திரம் எல்லாம் மறைஞ்சு போய் இருட்டெல்லாம் போய் வெளிச்சம் வந்துருச்சு. அதனால சிவபெருமானே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படியே மெதுவாக எந்திரிச்சு வந்து உங்களுடைய பொற்பாதங்களை காமிங்க, நாங்கள் வணங்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் கேட்குறாங்க? மாணிக்க வாசகரும் நாம்பளும் கேட்குறோம். சரியா? ஓகே. இன்னைக்கு பிடிச்சிருந்ததா? இன்னைக்கு நல்லா இருந்ததில்ல ரெண்டுமே? எப்படி சிங்கம் மாதிரி வந்து கண்ணன் பார்க்குறாரு, சிவபெருமானை எப்படி எழுப்புறாங்க? எங்களை தவிர உங்களால் யாரையுமே புரிஞ்சிக்க முடியாது, அதனால் சீக்கிரம் எந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா. அருணாச்சலனே அருணாச்சலனே அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா காற்று வானம் பூமி எல்லாம்
சிவந்தானடா அண்ணாமலை இறைவன் அவன் அருட்கோலம் பாரடா அண்ணாமலை இறைவன் அவன் அருட்கோலம் பாரடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா எத்தனையோ சித்தர் இங்கே சிவநிலை தேடினார் முக்தி தரும் மோட்சம் தரும் திருவடி பாடினார் எத்தனையோ சித்தர் இங்கே சிவநிலை தேடினார் முக்தி தரும் மோட்சம் தரும் திருவடி பாடினார் நித்தம் ஓதும் நெஞ்சே ஒரு அஞ்செழுத்து மந்திரம் சுற்றி நின்று காக்கும் அருள் ஜோதியான மந்திரம் ஆதி மூலம் ஜோதி ஆதி மூலம் ஜோதி அந்த ஒளியினில் உனக்கொரு வழி உண்டு பாரடா காற்று வானம் பூமி எல்லாம் காணும் போது சிவம் தானடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா பெற்றவளும் சொந்தம் இல்லை வறுமையில் வாடினால் சொத்து சுகம் இன்பம் இல்லை நரை திரை கூடினால் பெற்றவளும் சொந்தம் இல்லை வறுமையில் வாடினால் சொத்து சுகம் இன்பம் இல்லை நரை திரை கூடினால் உடன் வரும் சொந்தம் அவன் திருவருளொன்றுதான் உயிர் துள்ளும் இன்பம் அருள் ஆலயம் ஒன்றுதான் அச்சமில்லை நெஞ்சே அச்சமில்லை நெஞ்சே சிவன் திருவடி நிழலினில் உயிர் இளைப்பாருமே காற்று வானம் பூமி எல்லாம் காணும் போது சிவம் தானடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா காற்று வானம் பூமி எல்லாம் காணும் போது சிவம் தானடா அண்ணாமலை இறைவன் அவன் அருட்கோலம் பாரடா அண்ணாமலை இறைவன் அவன் அருட்கோலம் பாரடா அன்பே சிவமடா